வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத பரம்பொருளை சொல்லுக்கும் செயலுக்கும் ஆதாரமாய் இருப்பவனே, உன்னை மீண்டும் மீண்டும் வணங்குகிறோம். சூரியனுக்கே ஒளியை தரும் பேரொளியே, எங்கள் இதய குகையில் மண்டி கிடக்கும் அஞ்ஞான இருளை போக்கி அருள்வாய். எங்கள் உடலே தெரியாக, குருதியே நெய்யாக ஆத்மாவில் ஏற்றி உனக்கு தீப ஆராதனை செய்து வருகிறோம். உனக்கு செய்யப்படுகின்ற இந்த தீப ஆராதனை எங்களுக்கு வெற்றிகளை நல்கட்டும், பாவங்களை போக்கட்டும். சாஸ்திரம் சாரீர மீமாம்ச தேவஸ்து பரமேஸ்வர ஆச்சாரிய ராமகிருஷ்ணாய சந்தவே ஜன்மஜன். அன்பார்ந்தவர்களே, இந்த இனிய மாலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் பார்க்க கிடைத்த இந்த அரிய வாய்ப்பிற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி ஒரு நாள் இரவு ஒரு 10 மணி இருக்கும். ஒரு அம்பாசிடர் கார்ல 4-5 பேர் வந்திருந்தாங்க. நான் புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன் அந்த நேரத்தில். அப்போ என்னுடைய உதவியாளர் ஒருத்தர் வந்து, இப்படி திருவனந்தபுரத்துல இருந்து சில பேர் வந்திருக்கிறாங்க, உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அகால நேரம், பொதுவாக அந்த நேரத்துல யாரையும் பார்க்கறது கிடையாது. பொதுவாகவே நிறைய பேரை பார்க்கறது கிடையாது. ஆனா அவங்க திருவனந்தபுரத்துல இருந்து சட்டேறக்குறைய ஒரு 800 கிலோமீட்டருக்கு அக்கால இருந்து வந்திருக்கிறாங்க. என்ன அவசரமும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னேன். ஒரு படுக்கையில படுக்க வைக்கப்பட்ட நிலையில ஒரு 18 வயசு பையனை கைத்தாங்கலா தூக்கிட்டு வந்து என் முன்னால படுக்க வச்சான். அந்த பையனுடைய தாயார் வந்திருந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். நீங்க அந்த பையனை பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய கை கால் எல்லாம் ஒரு எலும்பு மாதிரி, எலும்பு மேல தோல் போர்த்து இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குச்சா இருக்கு. அந்த பையனுடைய முகத்துல கண்கள் இருக்கிற இடத்துல 2 குழி இருக்கிற மாதிரி இருக்கு. கண்கள் இருக்கா இல்லையான்னே தெரியல. அவருடைய முகம் பார்க்கும் போது ஏறக்குறைய ஒரு எலும்பு கூட்ட பார்க்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா அவன் வயிறு பிரம்மாண்டமா உப்பி ஒரு பானை அளவுல இருந்தது. டாக்டர்கள் எல்லோருமே அவனை கைவிட்டுட்டாங்க. ஏன்னா ஒரு நாளையிலயோ 2 நாளையிலயோ அவனுடைய உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் கைவிட்டாங்க. என்ன வியாதி அப்படின்னு கேட்ட டாக்டர்களுக்கும் தெரியல. ரத்த சோகையா இருக்கலாம், அல்லது வேற எய்ட்ஸா கூட இருக்கலாம். அப்படின்னா பையன் சின்ன பையன், அவனுக்கு அந்த வியாதி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சோதனையிலையும் அவனுக்கு அது இல்லை. என்ன ஏதுன்னு தெரியாம வைத்தியத்தை பாரு, மாத்திரை இடம் பாரு, அப்படியே எல்லாம் பார்த்து கடைசியில் யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கிறாங்க,
அவங்களை அந்த பையன் ஏற்ற கூப்பிட்டு வந்தேன். அந்த பையனுடைய நிலை எதுன்னா, அவன் கதை என்னன்னா அவன் அந்த தாயாருக்கு ஒரே பையன். அந்த பையன் பிறந்த ஒரு வருஷத்திலேயே அந்த பையனுடைய தகப்பன் செத்து போயிட்டார். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல. மிகப்பெரிய குடும்பம், ஏகப்பட்ட சொத்து, வீடுகள் திருவனந்தபுரத்திலேயே நிறைய வீடுகள். அன்றைய லெவலுக்கு வாடகை மட்டுமே, வாடகையா வருவது மட்டுமே மாதம் 5 லட்சத்துக்கு மேல வரும். அத்தனை சொத்துக்கும் அந்த பையன் மட்டும்தான் வாரிசு, வேறு யாரும் இல்லை. ஆனா அவன் இப்போ எவனோட வாசல்ல எவனோட போகவா அல்லது தாயோட இங்க இருக்கவா அப்படிங்கிற நிலையில பூசலாடிட்டு இருந்தான். அந்த தாய்க்கு அவரை விட்டா யாரும் இல்லை. கட்டிய கணவன் பாதியிலேயே போயிட்டான். சொந்த பந்தங்கள் எல்லாம் கழுகு மாதிரி கொத்திட்டுங்க காத்து இருக்குதே தவிர யாருமே அந்த அம்மாவுக்கு உதவி செய்வதற்கு இல்லை. ஏறக்குறைய அந்த பையனை விட பரிதாபகரமான நிலை அந்த அம்மாவுக்கு தான். எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டு கேட்டாங்க. நாம என்ன பண்ண முடியும்? நாம என்ன கடவுளா? இல்ல, நாம சாதாரண மனுஷன். உன்னுடைய நம்பிக்கை கொண்ட காப்பாற்றணும் அப்படின்ட்டு நான் பகவான் நாராயணத்தை பேசி ஒரு மந்திரத்தை அந்த அம்மாவை ஜெபிக்க சொல்லி கொடுத்தேன். ஒரு 15 நாள் நீங்க இதை சொல்லுங்க, உங்க பையன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைப்பான், கண்டிப்பா உங்க பையன் குணமாவா அப்படின்னு ஒரு மந்திரத்தை கொடுத்தேன். அந்த அம்மா அதை உறுதியா பிடிச்சுக்கிட்டு இவையாவது பாத்திரம் செஞ்சு சாமியை வேண்டிக்கிட்டு அதை மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இங்க தங்க முடியாதுங்கிறதுனால பக்கத்துல விழுப்புரத்துல ஒரு லாட்ஜில வந்தார். 15 நாளில கடவுளுடைய அருள், நாராயணனுடைய அருள், நாராயணனுடைய சக்தி, நாராயணனுடைய அருள் கடாட்சியம் படுக்கையில விளக்காத பையனை எழுந்து உட்கார வச்சு இன்னைக்கு அவன் சௌக்கியமா இருக்கான். காரணம் இதெல்லாம் ஏன் கொண்டு வர்றேன்னா, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு. நம்ம உடம்பு எப்படி ரத்தத்தால, சதையால, நரம்பால பின்னி பிழையப்பட்டிருக்கோம், அதே போல நமது வாழ்க்கை என்பது பிரச்சனைகளால் சூழப்பட்டது. கோடீஸ்வரங்களை இருந்து கோவநாட்டி வரையும் பிரச்சனை இல்லாம ஒரு மனிதனும் இல்லை. அடிமைக்கும் பிரச்சனை தான், அரசனுக்கும் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? அவனவனுடைய தரத்துக்கு தக்கவாறு இங்க நீங்க இத்தனை பேர் வருவீங்க, முதல்ல இத்தனை பேர் வருவீங்களாங்கிறதே எனக்கு சந்தேகம். சென்னையில மற்ற நகரங்கள்ல வருவாங்க, நம்ம கிராமத்துல இத்தனை பேர் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஆனா நீங்க மக்களுக்கு பார்க்கும் போது ஒரு விதத்துல சந்தோஷம்னாலும் உங்க ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் நான் பார்க்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எனக்கு திரைப்படம் மாதிரி தெரியும். உங்களுக்கு யாருக்குமே நிம்மதி இல்லை, யாருமே நிம்மதியாக படுத்து பார்க்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இல்லை. படுத்தா உறக்கம் இல்லை. அதாவது குடும்பம் முழுக்க பிரச்சனை தான். ஆண்களுக்கும் பிரச்சனை தான், பெண்களுக்கும் பிரச்சனை தான், குழந்தைகளுக்கும் பிரச்சனை தான். பணம் பிரச்சனை, உடல் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இப்படி எல்லா விதமான துக்கங்களும் சோதனைகளும் நம்ம வாழ்க்கையில் சூழ்ந்து நாம திரும்பி பார்க்கிற இடமெல்லாம் வெறும் இருக்குதான் இருக்கு. எங்கேயுமே வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் வருவதற்கான வழியும் இல்லை. ஒரு இருட்ட அறையில நம்மளை அழைச்சு
அதனுடைய வெளிச்சம் ஒரு கீற்று மாதிரி உள்ள விழுந்தா அந்த கீற்று வெளிச்சத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை நகர்த்தி விடலாங்கிற மாதிரி நீங்க பார்த்தா கூட அந்த ஆழமான இருட்டுக்குள்ள ஒரு உடைக்குள்ள அகப்பட்ட மாதிரி ஒரு சிறு வெளிச்சம் கூட இல்லாம நாம எல்லாரும் தவிச்சுக்கிட்டோம். உடம்பு உருவத்தை நம்மளை இருக்கு. உடம்பில் ஆயிரக்கணக்கான நோய்கள். இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு கம்ப்ளீட்டா விஷமாயிடுச்சு. 20-30 வருஷத்துக்கு முன்பே விவசாயத்துல உரம் என்பது இயற்கை உரமாக தான் இருக்கு. சாணத்தை போட்டோம், மாட்டு சாணம் போட்டோம், இலைகளை போட்டோம். அதனால விளைஞ்சி வருகிற பயிர் ஆரோக்கியமா இருந்தது. நமக்கு எந்த நோயும் இல்லாம சௌக்கியமா இருக்கு. இன்னைக்கு எல்லா பயிர்களுமே ரசாயனமாகி நாம அதை சாப்பிட்டு நம்ம உடம்புல நோய்க்கு மேல நோய். சுகர் இல்லாதவ யாருமே இல்லை, மூட்டை கையில வலி இல்லாதவ யாரும் இல்லை, வயிற்று வலி இல்லாதவ யாருமே இல்லை. இப்படி அடுக்கடுக்கான நோய்கள் வாய்ப்புல தெரியாத நோய்கள்லாம் இருக்கு. சரி, இந்த நோயில இருந்து தப்பிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கையில பணம் இல்லை, அதற்கு தொழில் சரியில்லை. எவ்வளவுதான் தொழில நாம முன்னேற்றம் அடைஞ்சாலும் அந்த தொழில நாம சிறப்புக்கு 4 காசு பார்த்து கணக்கட்டைகள் அழைக்கிறதுக்கு வழி இல்லை. கணவன் மனைவி இடையில ஒற்றுமை இல்லை. கணவன்மார்கள் நாம நினைக்கிற மாதிரி நடக்க அவர்களால் தொழில் செய்ய முடியல. கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க. சரி, அவர் பிள்ளைகளாவது சௌக்கியமா இருக்கிறாங்கன்னா அவங்களால பாடம் படிக்க முடியல, பாடத்தை படிக்க மாட்டேங்கிறாங்க. படிக்க பிள்ளைக்கு வேலை கிடையாது. இதெல்லாம் என்ன பண்றது? உங்க எல்லாருக்கும் மகாபாரதம் தெரியும் நான் நினைக்கிறேன். மகாபாரதத்தை தெரியாதவங்க யாருமே இந்தியாவில் இருக்க முடியாது. கவர்னர்கள் பாண்டவர்களை அழிக்கிறதுக்கு ஒரு சூதாட்டத்தை வளர்க்கிறார். சகிரி ஒரு பக்கம் உட்கார்ந்து சூதாட்டத்தை வளர்க்கிறான், ஒரு பக்கம் ரம்மன் இருந்தார். சகிரி உருட்டுகிற எல்லா காயுமே தர்மனுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைகிறது. நாட்டையில தான், நகரத்துல தான், முட்டையில தான், பொருளையில தான், தட்டையில தான், தம்பியில தான், கடைசியில் மனைவியையும் இழந்தான். குலமாது, குலப்பெண், மாதக்குள்ள மாணிக்கம், தோல்வதைய அரண்மனையில் இருந்து இழுத்து வந்து சபையில் நிறுத்தி புலவையை குறி துயில் குழி என்று கட்டளையிட்டான். கொஞ்சம் கூட இலக்கமில்லாத உற்சாகன் எதிரே இருப்பது தன் தாய்க்கு சமமான அண்ணி பாஞ்சாலி என்பதை கூட மறந்து போய் அவருடைய முந்தானையை பிடித்து இருந்தார். அவள் கருதினார், துச்சாதனா, நான் உன் அண்ணி அல்லவா, உன் தாயின் மனைவி அல்லவா, உனக்கு தாயை போன்றவள் அல்லவா, என் முந்தானையை நீ தொடலாமா, அதை பிடித்து இழுக்கலாமா என்று கேட்டார். அவர் சிரித்தார். ஒரு பாம்பு சிரிப்பது போல சிரித்தார். ஒருவரமாய வடிவான சிங்கம் ஒன்று மானை பார்த்து சிரிப்பது போல் அவர் பாஞ்சாலியை பார்த்து சிரித்தார். இவர முறையிட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. நமது புதம் முழுவர் பீஷ்மரிட முறையிடும் என்று, ஐயா, நீ இந்த குடும்பத்தின் தலைவனே, நீ இந்த ராஜாங்கத்தினுடைய தலைவர், உனக்கு உன்னுடைய குழந்தை நான், உன்னுடைய மகன் நான், என்னுடைய மானம் இந்த சபையிலே எத்தனை முன்னிலையிலே கொண்டு போகிறது. என்னை நீ காப்பாற்ற மாட்டாயா? அந்த இறக்கமே இல்லாத துரியோதனனுக்கு ஒரு உத்தரவு போட மாட்டாயா? இந்த மானத்தை காப்பது உன் கடமை அல்லவா என்று கேட்டு கேட்டார். தன் சிலை போல பீஷ்மர் இருந்துவிட்டார். திருவாச்சாரியாரை பார்த்து கேட்டார், அருமத்தாமரை பார்த்து கேட்டார். யாருமே அசையவில்லை. அந்த சபையிலே எல்லோரும் சமைக்கப்பட்ட கற்சிலைகள் போல நின்று கொண்டிருந்தார்கள். அவர் முடித்தார். குழு ஒன்றை எடுத்து வெளியிலே போட்டு
துடித்தார். அது எப்படி துடிக்குமோ அப்படி துடித்தார். நீரிலே இருந்து விழுந்து தலையிலே துடிக்கின்ற நீரை போல துடித்தார். தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள துடித்தார். அத்தனை ஆண்கள் சபையில், அத்தனை வீரர்கள் வைத்த அந்த சபையில் ஒரு பெண் தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள என்னென்ன மாதிரி எல்லாம் அவசரப்பட்டிருப்பார் என்று உங்களுக்கு தெரியும். அவை கட்டிய கணவர்கள் காப்பாற்றவில்லை, ஒட்டுமொத்த உறவினர்கள் காப்பாற்றவில்லை. கடைசியில் புடவையை தன் கைகளால் எடுத்துக் கொண்டார். உற்சாகனம் இழுக்க புடவை விடமாட்டேன் என்றார். அவன் இரும்பு பிடியில் பாஞ்சாலியால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. இரண்டு கைகளையும் விட்டு மேலே தூக்கி கண்ணா கோவிந்தா என்னை காப்பாற்று என்று சொல்லிட்டார். அப்போது பாஞ்சாலி தன்னை தான் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்தாலே அந்த அகங்காரம் அடைந்தது. தன்னுடைய உறவினர்கள் தன்னை காப்பாற்றுவார்கள் என்று நினைத்தாலே அந்த அகங்காரம் அடைந்தது. எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக விட்டுவிட்டு இறைவனை சரணடைந்தார். இரண்டு கைகளையும் நோக்கி இறைவனை நோக்கி அழைத்தார். கோவிந்தா கோபாலா வா என்னை காப்பாற்று என்று அழைத்தார். கூக்குரலிட்டார், அழுதாள். புடவை தலைப்பை விட்டுவிட்டு கைகளை உயரை தூக்கி அவனை அழைக்க எந்தோ ஓடையில் இருந்த கண்ணபெருமான் ஓடோடி வந்து அவளுக்கு புடவை கொடுத்தார். அதே போல நமது வாழ்க்கையில் துயரங்கள் நம்மை நசுக்குகின்ற போது, நமது இன்பங்கள் பறிபோகின்ற போது, கஷ்டங்கள் நம்மை வந்து அடித்து துவைத்து எடுக்கின்ற போது எல்லாவற்றையும் ஆண்டவனுடைய பாதத்திலே நீங்கள் போட்டுவிட்டு நாராயணா என்னை காப்பாற்று என்று நீங்கள் முழுமையாக சரணடைந்தீர்கள் என்றால், முழுமையாக உங்களுக்கு வாழ்வை நாராயணனுடைய பாதத்திலே போட்டுவிட்டு எல்லாமே நீ வாழ்ந்துக்கொள் என்று நீங்கள் முழுமையாக சரணடைந்தால், உங்கள் துயரங்கள் எதுவாக இருந்தாலும், உங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களை அழித்து பிடித்து இழைக்கின்ற நோய்கள் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் உங்களை ஒரே சனத்தில் விட்டு போய்விடும். வேறு மட்டும் செய்ய வேண்டாம். நீங்கள் வேறு உங்களுடைய துயரத்திற்கு நீங்கள் கோவிலுக்கு செல்லலாம். உங்களுடைய துயரத்தை தீர்த்துக் கொள்ள நீங்கள் பாதயாத்திரை செய்யலாம். ஆனால் அவைகளெல்லாம் மிகவும் தூரத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் கடினமாக அதுக்காக பாடுபட வேண்டும். நீங்கள் உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடி நாராயணா என்னை காப்பாற்று என்று உங்கள் மனதிற்குள் நீங்கள் நினையுங்கள். உங்கள் கஷ்டம் எதுவாகவும் இருக்கலாம், உங்கள் துயரம் எதுவாகவும் இருக்கலாம். அதை இப்போது உங்கள் மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் முன்னால் இப்போது நாராயணன் இங்கே வந்திருப்பதாக நீங்கள் பாவனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் கஷ்டங்களை, உங்கள் துன்பங்களை நாராயணனுடைய திருவடியிலே நீங்கள் போடுவதாக நினைத்துக் கொண்டிருங்கள். உங்கள் கண்களை மூடி ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி இறைவனை தியானியுங்கள். உங்கள் கஷ்டங்கள் விலகுவதை உணர்வீர்கள். கண்களை மூடி கைகளை தூக்கி, கைகளை உயர தூக்கி போது நான் சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. பாதத்தை பிடித்து
அவன் இறக்கமற்ற அரக்கன் அல்ல. அன்று பாஞ்சாலி அழைத்தது ஓடி வந்தது போல் இன்று உங்களின் குறையை கேட்க ஓடி வருவார். நிச்சயம் ஓடி வருவார். நமது துயரங்களை தீர்ப்பார். இப்போது நமது துயரங்களை தீர்ப்பதற்கு, நமது பிரார்த்தனையை அவன் முன்னால் வைப்பதற்கு நான் சொல்வதை போல் நீங்கள் உங்கள் மனதிற்குள் சொல்லுங்கள். உங்கள் மனதிற்குள் நான் சொல்வதை போல் பாவனை செய்து கொள்ளுங்கள். கண்களை மூடுங்கள். எல்லோரும் கண்களை மூடுங்கள். இறுக்கமாக அல்ல, மெதுவாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பறிக்காமல் மூடிக்கொள்ளுங்கள். முகத்தை சுழிக்காமல் மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் கண்களுக்குள் இப்போது மென்மையான இருள் பதிந்திருக்கிறது. மென்மையான இருள். அந்த மென்மையான இருள் பதிந்த கண்களோடு உங்கள் நெற்றி பொட்டை பாருங்கள். மூடிய கண்ணை மூடியபடி வைத்து உங்கள் மனக்கண்ணால் உங்கள் நெற்றி பொட்டை பாருங்கள். உங்கள் நெற்றி பொட்டை நன்றாக கவனியுங்கள். இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியில் உள்ள உங்களது நெற்றி பொட்டை கவனியுங்கள். அந்த நெற்றி பொட்டில் உங்கள் இரண்டு குடும்பங்களுக்கும் மத்தியில் உள்ள நெற்றி பொட்டில் ஒரு தீபம் எரிவதாக, ஒரு தீபம் எரிவதாக, ஒரு தீபம் எரிவதாக கற்பனை செய்யுங்கள். அந்த தீபம் மென்மையான தீபம், குளிர்ச்சியான தீபம். உங்கள் மனக்கண்ணிற்குள் அந்த தீபம் எரிய எரிய உங்கள் உடலெங்கும் ஒரு குளிர்ச்சி பரவுகிறது, ஒரு சுகந்தம் பரவுகிறது, ஒரு நறுமணம் பரவுகிறது. இப்போது உங்களது பாதங்களில் மல்லிகைப்பூ கொட்டுவதாக கற்பனை செய்யுங்கள். உங்கள் பாதங்களை மல்லிகைப்பூ நிறைத்து கொட்டுவதாக கற்பனை செய்யுங்கள். இப்போது அங்கு கொட்டிய மல்லிகைப்பூ உங்கள் முழங்கால் வரையிலும் நிறைந்து இருப்பதாக, உங்கள் முழங்கால் அந்த மல்லிகை பூப்பிற்குள் மறைந்திருப்பதாக கற்பனை செய்யுங்கள். முழங்காலில் இருந்து மெதுவாக மேலே மேலே உங்கள் தொடை வரையிலும் மல்லிகைப்பூ கொட்டப்பட்டிருப்பதாக நினையுங்கள். இப்போது உங்கள் உடம்பினுடைய பாதி மல்லிகைப்பூக்குள் புதைந்திருக்கிறது. உங்கள் உடம்பின் பாதி மல்லிகைப்பூக்குள் புதைந்து கிடக்கிறது. அந்த பூவினுடைய சுகந்தம், அந்த பூவினுடைய குளிர்ச்சி, அந்த பூவினுடைய நறுமணம் உங்களுக்குள் பரவுவதை உணருங்கள். இப்போது மெதுவாக உங்கள் இடுப்பிலிருந்த அந்த மல்லிகைப்பூ இப்போது உங்கள் மார்பு வரையிலும் மூடுவதாக கற்பனை செய்யுங்கள். உங்கள் மார்பு வரையிலும் அந்த மல்லிகைப்பூ இப்போது மூடிவிட்டது. நீங்கள் இப்போது முக்கால் மனிதர் மல்லிகைப்பூ மூடி கிடக்கிறீர்கள். உங்களை சுற்றி முக்கால் பங்கு மல்லிகைப்பூ மூழ்கிவிட்டது. இப்போது உங்களுடைய கழுத்து வரையிலும் மல்லிகைப்பூ சூழ்ந்திருக்கிறது. உங்கள் கழுத்து வரையிலும் மல்லிகைப்பூ நிறைந்திருக்கிறது. உங்கள் முகம் மட்டும்தான், உங்கள் தலை மட்டும்தான் வெளியிலே இருக்கிறது. எப்போது சிறிது சிறிதாக மல்லிகை முட்டுகள் விழுந்து உங்களது தலையையும் மூடிவிட்டது. நீங்கள் உள்ளுக்குள்ளே மல்லிகை குவியலுக்குள்ளே, மல்லிகை பூக்களின் நறுமணத்திற்குள்ளே, மல்லிகை பூக்கள் நிறைந்திருக்கின்ற அந்த வாசத்திற்குள்ளேயே நீங்கள் மறைந்து விட்டீர்கள். உங்களது கஷ்டங்களை எப்போது நீங்கள் மறந்து விட்டீர்கள். இப்போது நீங்கள் கஷ்டங்கள் அற்ற ஒரு ஜீவன். இப்போது நீங்கள் சுதந்திரமான ஒரு பறவை. உங்களிடம் துன்பம் இல்லை, எந்த துன்பம் இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்தறியாத ஒரு இதமான தக்கல் காத்து அந்த மல்லிகை வீருக்குள் உங்களை ஒன்று தொடுவதாக கற்பனை செய்யுங்கள். இப்போது அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். சர்வ அமைதி உங்களுக்கு கொண்டது. குழந்தைகள் கற்றுவது,
குழந்தைகள் பேசுவது எதுவும் உங்கள் காதில் விழவில்லை. நீங்கள் மட்டுமே உங்கள் மல்லிகை பூ குவியலுக்குள் புதைந்து கிடக்கிறீர்கள், நன்றாக புதைந்து கிடக்கிறீர்கள். எப்படி உடம்பிலும் சட்டைகளை கலப்பி விடுவோமோ அதே போல் அதிலிருந்து துன்பங்களை கலந்துங்கள், ஒவ்வொன்றாக உங்கள் திறங்கள் உங்களை விட்டு ஓடி போவதை உணருங்கள். பிள்ளையை பற்றிய கவலை, கணவனை பற்றிய கவலை, மனைவியை பற்றிய கவலை. ஐயோ என் மகன் கோயில் கிடக்கிறானே, ஐயோ என் மகன் பித்து பிடித்தவனை போல இருக்கிறானே, ஐயோ என் மகனின் பித்து தெரியவில்லையே என்று நினைக்கின்ற தகப்பனா நீங்கள் உங்களது துயரத்தை, உங்களது கஷ்டத்தை, உங்களது சுமையை எப்போது நாராயணன் விலக்கி அந்த மல்லிகை கூட்டுக்குள் வைத்திருக்கிறார். அந்த நீங்கள் புது மனிதனாக இருக்கிறீர்கள். உங்கள் மகனை மனதால் பாதிக்கப்பட்ட உங்கள் மகனை இறைவன் தனது திருக்கண்களால் பார்க்கிறார், இறைவன் தனது திருக்கரங்களால் கொடுக்கிறார். உங்கள் மகனின் புத்தி தெளிகிறது, உங்களது உடம்பில் இருக்கின்ற நோய் மறைகிறது. ஐயோ எனக்கு தாங்க முடியாத முட்டுவலி இருக்கிறது என்று வரையப்படுகிற அந்த மூதாட்டி இப்போது மல்லிகை குவியலுக்குள் முழுமையாக மறைந்திருக்கிறார். நாராயணன் அந்த அம்மையாரை தொடுகிறார். நாராயணனுடைய திருக்கரம் அந்த தாயை தொடுகிறது. நாராயணனுடைய திருக்கரம் அந்த தாயின் துக்கரத்தை தொடுகிறது. நாராயணனுடைய திருக்கரம் இதோ இங்கே அமர்ந்திருக்கின்ற என் சகோதரியின் துயரத்தை அறிய பார்க்கிறது. என் சகோதரி, எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே, எல்லாவற்றையும் பறிகொடுத்து விட்டோமே, எனக்கு எதுவுமே இல்லையே, என்னை காப்பாற்றுவது யார் என்று இங்கே ஒரு சகோதரி இருக்கிறார். அவளை நோக்கி நாராயணன் வருகிறார், அவளை தொடுகிறார். நான் இருக்கிறேன், எல்லோருமே போய்விட்டாலும் நான் மட்டுமே உன்னை காப்பாற்ற இருக்கிறேன், நிரந்தரமாக இருக்கிறேன், தானே நிரந்தரமான உறவு என்று வருகிறார். மல்லிகை பூக்களுக்குள் நீங்கள் ஏகாந்தமாக இருக்கிறீர்கள். அங்கே நீங்களும் நாராயணனும் மட்டுமே. ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் நாம் எல்லோரும் அமைதியாக இருப்போம். எல்லோரும் கைகளை மேலே தூக்குங்கள், வாய்விட்டு சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. இன்னும் சத்தமாக சொல்லுங்கள்.
வேறு யாருக்குமே கஷ்டமில்லை என்று நாம் நினைக்கிறோம். அது தவறு. ஆண்டவனாகிய நாராயணன் பூமியிலே மனிதனாக அவதரித்திருந்த போது அவன் ராமனாக பிறந்தார். ஒரு நாள் ராமனுடைய தகப்பன் தசரதன் அவனை அழைத்து, நாளை காலையில் இந்த நாட்டினுடைய அரசன் என்று சொல்லுகிறார். அடுத்த நாள் அதே ராமனை அழைத்து, உனக்கு பதவி இல்லை, நீ காட்டுக்கு போ, 14 ஆண்டுகள் வனவாசத்திற்கு போ என்று துரத்துகிறார். ஒரு மனிதன் பொது வாழ்க்கையிலே இழக்கக்கூடாதது பதவி. இறைவன் மனிதனாக பிறந்த போது பொது வாழ்க்கையிலே பதவியை இழந்தார். ஒரு ஆண்மகன், வீரம் செறிந்த ஒரு ஆண்மகன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இழக்கக்கூடாதது மனைவி. காட்டுக்கு சென்ற ராமனை ராவணன் சீதையை அவரிடமிருந்து பிரித்து கடவுளின் மனைவியையே கவர்ந்து போனார். தனிப்பட்ட வாழ்க்கையில் இழக்கக்கூடாத மனைவியை ராமன் இழந்தார். அதே நாராயணன் கிருஷ்ணனாக அவதரித்த போது, நீங்கள் நானெல்லாம் கூட நம்ம வீட்டில் போட்டோம், நம்ம அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு யாரோ 2 மருத்துவச்சி இருந்திருப்பாங்க. ஆனா கிருஷ்ணன் பிறந்தது வீட்டுல இல்ல, சிறைச்சாலையில. அது அவங்க அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு யாருமே வைத்தியம் இல்லை. அந்த அம்மாவே தனக்குத்தானே வைத்தியம் பார்த்துட்டு கிருஷ்ணனை பெற்றெடுத்தார். நீங்கெல்லாம் குழந்தைகளை பெற்ற தாய், உங்க குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கு எதையாவது ஒரு பொம்மையாவது வாங்கி கொடுப்பீங்க. ஆனா கிருஷ்ணனுடைய தாய் சிறையில் அந்த குழந்தைக்கு எதை வாங்கி கொடுப்பா? நல்லா யோசித்து பாருங்க. ஒரே ராத்திரியில பெற்ற தாய் தகப்பனை விட்டு இன்னொரு இடத்துல போய் வாழ்ந்தான். அது சுகமாக வாழ்ந்தானா? ஆடு வேறு மாடு பேய்த்தால்தான் அடுத்த வேளை கஞ்சி என்ற நிலையிலே வாழ்ந்தார். ஆனாலும் அவன் சிரித்துக் கொண்டே இருந்தார். கடவுள் மனிதனாக பிறந்து கஷ்டப்பட்டு காட்டியதனுடைய அர்த்தம் என்ன? மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும், மனிதனாக அவதாரம் எடுத்த ஒவ்வொருவருக்கும் உயரம் என்பது கண்டிப்பாக அந்த உயரத்தை பெறுவதற்கு நமது மனதிலே மகிழ்ச்சி வேண்டும், நமது மனதிலே தைரியம் வேண்டும், நமது மனதிலே துணிச்சல் வேண்டும். எட்டாவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் வென்று விடுவேன், ஆண்டவன் என்னை இந்த உயரத்தில் இருந்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை வேண்டும். இன்று முதல் அந்த நம்பிக்கை வையுங்கள். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் துயரப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் எதிரிகளால் உங்களுக்கு தொல்லை வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் நான் இப்போது சொன்னதை போல கண்ணை மூடி உட்கார்ந்து நீங்கள் மல்லிகை பொதிகைக்குள் மறைந்து போவதாக கற்பனை செய்து பகவான் நாராயணனை உங்கள் மனதிற்குள் திரும்ப திரும்ப அடையுங்கள். ஒரு 10 நிமிஷம் வேண்டாம், 5 நிமிஷம் வேண்டாம், அதுவும் வேண்டாம், 2 நிமிடம் உங்கள் மனதிற்குள் இறைவனை நினைப்பதை வழங்கப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும் உங்கள் மனதிற்குள் நீங்கள் அரிசிகளின் நேரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாத்திரம் விளக்கும் நேரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் துணிவு வைக்கும் நேரமாக இருந்தாலும் சரி, ஏறு வருகிற நேரமாக இருந்தாலும் சரி, கருத்து வெட்டியே நடைபெறுகிற இருந்தாலும் சரி, உங்கள் மனதிற்குள்ளே நீங்கள் வந்து நமோ நாராயணா, நமோ நாராயணா என்ற மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். அடுத்த வாரம் நாம் சந்திப்பதற்குள்
அவனுடைய அருள் கடாட்சியம் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் நிறையும். நீங்கள் மனதிற்குள் அவனை அழையுங்கள். நீங்கள் மனதிற்குள் அவனை பாசத்தோடு கூப்பிடுங்கள். உங்கள் பிள்ளையை எப்படி நீங்கள் அழைப்பீர்களோ, உங்களது கணவன்மாரை எப்படி நீங்கள் அழைப்பீர்களோ, உங்களது தாயை எப்படி நீங்கள் அழைப்பீர்களோ, உங்களது தகப்பனை எப்படி நீங்கள் அழைப்பீர்களோ அப்படி நீங்கள் அவனை நினையுங்கள். இப்போ உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட மைக் தருவாங்க. உங்க பிரச்சனை என்னன்னு ஏன்டா சொல்லுங்க, அதை தீர்வதற்கு கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை செய்யறேன். கொஞ்சம் அமைதியா இருக்க, அப்பதான் அவங்க சொல்றத நான் கேட்கலாம். நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லலாம் சொல்லுங்க. உங்க பேரு சொல்லுங்க. என்னமா அப்படி எத்தனை குழந்தை போயிருக்குமா? 2 பேர் இருக்குது சார். வீடு சரியில்லை 3 குழந்தை இறந்துச்சு சார். வெளியில போயிடலாம் சார். குழந்தை நல்லா இருக்குது. வாடகை பண்ணலாம். வாடகை பண்ணுறதுலாம் சார் 2 குழந்தை நல்லா இருக்கு. வீட்டில் இருந்த வரைக்கும் அந்த 3 குழந்தை இறந்துச்சு சார். நான் வெளியில தான் சார் இருந்தால் 2 குழந்தை நல்லா இருந்துச்சு. திரும்ப அதே வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் குழந்தை இறந்து போச்சு. அதாவது உங்க சொந்த வீட்டுல வந்தா குழந்தைகள் இறக்குது இல்லையா? ஆமா சார். அதாவது மாமியார் இருக்காது, அம்மா இருக்கு சார். உங்க அம்மா மாமியாருக்கு அம்மா இருக்கு சார். மாமியாருடைய அம்மா, அதாவது உங்க கணவனுடைய பாட்டி வீடு. அந்த வீட்டுக்கு என்ன வயசாகுது? அந்த வீடு கட்டி எவ்வளவு வருஷம் ஆகுதுன்னு கேட்கிறேன். 20 வருஷம் இருக்கும் சார். இப்ப கட்டினாங்க. ஆமா சார். வீடு என்ன திசையில இருக்கு? வீடு எந்த திசையில இருக்கு? வடக்கு பார்த்த வாசல். சரி சரி, அதான் மரம். உங்க பேரு? என் பேர் புஷ்பாவதி. எங்க வீட்டுக்காரருக்கு நரம்பு தலை சொல்லி வேலைக்கு போக ரொம்ப கஷ்டப்பட்டு. எவ்வளவு நாள் அப்படி இருக்குமா? 10 வருஷமா. 10 வருஷம். அவர் பேர் என்ன? அவர் பேர் அகில கிறிஸ்துராஜா. என்னம்மா? அகில கிறிஸ்துராஜா. அகில கிறிஸ்துராஜா. சரி சரி. அதுக்கு முந்தைய அவர் என்ன வேலை செஞ்சாரு? ஃபர்ஸ்ட் பாரஸ்ல ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டார் சார். அவர் வந்துட்டாரா? எங்க இருக்கார் அகில கிறிஸ்துராஜா? எந்த ஊருமா உங்களுக்கு? நம்ம காரணமா? சரி சரி. இப்ப அவருக்கு என்ன வயசாகுது? 45 வயசு. 45 வயசு. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 2 குழந்தைங்க. 2 குழந்தைங்க. சரி. பக்கத்துல பையனுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி. உடம்பு குறைவா? குழந்தை 1 மாசம் வலிப்பு வருது. இப்ப குழந்தைக்கு என்ன வயசாகுது? 4 வயசு. 4 வயசா? பையன் பேர் என்னம்மா? ரோகேஷ். ஓகே. சும்மா பள்ளிக்கூடத்துக்கு போறானா? இல்லை சார், எங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறான். பேசுவானா? பேசுவான். தெளிவா பேசுவானா? தெளிவா பேச மாட்டான். அப்பா அப்பா எல்லாரும் அவங்க அடையாளம் தெரியுமா? குழந்தைகளோட விளையாடுவானா? விளையாடுவான். எத்தனை வயசுல அவனுக்கு அப்படி ஏற்பட்டது? 1 மாதத்திலேயே வலிப்பு மாதிரி இருக்கும். அவன் கருவில் இருக்கும் போது நீங்க ஏதாவது மருந்து சாப்பிட்டீங்களா? நாய் கடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு. சரி சரி சரி.
ஆ. இந்த ஸ்கூல்ல தான் படிக்குது அந்த பொண்ணு. ஆ. இந்த ஸ்கூல்ல தான் படிக்குது. உட்காருமா உட்காருங்க. அவங்க அது நடக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. சரி. அதனால விட்டுட்டு போயிட்டாங்க. இங்க சரி சரி. வீட்டுல பிரச்சனை, தாய் உண்டாலே இருக்குது. ஆ. அந்த மாதிரி சண்டை இங்கே வந்துட்டா. அவர் இப்ப போய் எவ்வளவு நாள் ஆகுது? 6 மாசம் ஆகுது. எங்க இருக்காருன்னு தெரியலையா? தெரியல. சரி சரி. எந்த ஊரு? வடகத்தாளம். சரி சரி. வீட்டுக்காரர் பேர் என்ன? முரளி. முரளியா? முரளி. 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 என்ன வயசு இருக்கும் அவருக்கு? 32 வயசு தான். 32 வயசா? சரி சரி. ஓகே ஓகே. இப்போ இங்க இந்த அம்மா, அதாவது நாங்கள் சொந்த வீட்டுல இருந்தா குழந்தைகளினுடைய உயிருக்கு பிரச்சனை வருது அப்படின்னாங்க. குழந்தை 1 வயசுலேயே 1 மாதத்திலேயே வலிப்பு நோய் வந்து மூளை பாதிப்பு அடைஞ்சிருக்கிறதா சொன்னாங்க. கணவர் கைவிட்டு போயிட்டதாக அந்த அம்மா சொன்னாங்க. இது சொன்ன விஷயங்கள் சொன்னவர்கள் மிக குறைவு. சொல்லுவதற்கு தயங்கிட்டு இத்தனை பேர் முன்னால எப்படி நம்ம கஷ்டத்தை சொல்றது அப்படின்னு தயங்கிட்டு இருக்கிற நிறைய பேர் நான் பார்த்தேன். சொன்னவங்க கம்மிதான், சொல்லாதவங்க ஜாஸ்தி. ஆனா உங்க ஒவ்வொருவருடைய கஷ்டமும் பெருமாளுக்கு தெரியும். அவரு கண்டிப்பா உங்க கஷ்டத்தை தீர்த்து வைத்தார். அதாவது நம்ம நாட்டில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான தீர்வுகள் இருக்கு. முதல்ல பிரச்சனைகள் மனிதனுக்கு ஏன் வருது அப்படிங்கிறத நாம சிந்திக்கணும். இன்னைக்கு நாம செய்கின்ற செயல், அதே போல நேற்று நாம செய்கின்ற செயல், அதே போல செத்த பெருமையில நாம செய்கின்ற செயல், இது எல்லாமே நல்லதோ கெட்டதோ. நல்லது செஞ்சா நமக்கு நன்மையா வரும், தீமை செஞ்சா நமக்கு தீமையா வரும். அததான் நல்ல கர்மா கெட்ட கர்மான்னு சொல்றோம். நம்ம துயரங்களுக்கு எல்லாம் மூல காரணம் நம்மளுடைய கர்மா தான். அதனால்தான் பகவத்கீதையில கிருஷ்ணன் ரொம்ப அழகாக சொன்னான், உனக்கு பகைவனும் நீதான், உனக்கு நண்பனும் நீதான். நாம செய்கிற நன்மை தீமைக்கான கர்ம பலனை நமக்கு தருவது கிரகங்கள். கிரகங்கள்னா உங்களுக்கு தெரியும், நவகிரகங்கள். ஜாதக கட்டத்துல நீங்க ஜோசியர்கள்லாம் கொடுத்து பார்த்தா, உனக்கு இப்ப டைம் தெரியல, 7 நாள் சரி நடக்குது, அஷ்டமத்து குரு இருக்குது, அதெல்லாம் போனா சரியாயிடும். அந்த கர்மாவினுடைய பலனை தருவது கிரகங்கள். கிரகங்கள் சொன்னா என்னோட வருத்தமும் இருக்கு. கிரகம்னா வீடு, நம்ம வீடு, நாம கட்டி இருக்கிற வீடு. அந்த வீட்டினுடைய அமைப்பு தவறாக இருந்தாலும் நமக்கு வந்து துயரங்கள் வரும். கிரகங்கள்லாம் நல்லா இருக்கு, ஜாதகம் நல்லா இருக்கு, நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னா அதுக்கு காரணம் இதுவும் இருக்கு. இது மட்டுமல்ல, நம்ம முன்னோர்களுடைய சாபம். நம்ம முன்னோர்களுக்கு அவங்க இறந்த பிறகு நாம அவர்களுக்கு செய்யாமல் விட்ட சில திருதி தவசம்னு சொல்லணும் இல்லையா, அதெல்லாம் மறந்து விடணும். முன்னோர்கள் அவர்கள் வாழ்ந்த போது இந்த
இந்த உலகத்துல ஏதாவது தீமைகள் செஞ்சாங்கன்னா அவர்கள் பெற்ற சாபம் அவரை பாதி. அது நம்ம குழந்தைகளுடைய நோய்களாக வரும். ஆக கிரகங்கள் ரீதியாக வருகின்ற துயரத்தையும் நாம் வாழுகின்ற வீட்டின் வழியாக வருகின்ற துயரத்தையும் நம்மளுடைய முன்னோர்களுடைய பாவங்கள் சாபங்கள் இவைகளால் வரக்கூடிய துயரத்தையும் நாம வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அது வேற வழியே இல்லை. கடவுளுடைய பாதத்தை முற்றிலுமா சரணடை. அந்த பரிகாரம் செய்தேன், இந்த பரிகாரம் செய்தேன் அப்படின்னு சொன்ன எந்த பரிகாரமும் நமது உள்ளன்போடு செய்யும். அவர் சொன்னார், அந்த கோயிலுக்கு போனேன், 3 சுற்று சுத்தினேன், எனக்கு ஒண்ணும் குணமாகலையே அப்படின்னு சொல்லுவோம். சுற்றும் போதே நாம என்ன நினைக்கிறோம்? மளிகை கணக்காரனுக்கு பாட்டி கொடுக்கல, வீட்டுல பால் வச்சுட்டு வந்தவன் அதுக்குள்ள அது கொதிச்சிருக்கா பொங்கி இருக்கா யாராவது இறக்கி வச்சிருப்பாங்களா எப்படிங்கிற சிந்தனை. இந்த ஆள் வெளியில போனாரு, கையில 150 வச்சிருந்தாரு, ரோட்ல டாஸ்மாக் கடையில் இருக்கு, அங்க போவாரா அப்படியே வீட்டுக்கு வருவாரா அப்படிங்கிற எண்ணத்தோட எங்கள் கோவில எத்தனை கூட சுத்தினாலும் பிரயோஜனம். செருப்ப கடந்து வீட்டு வாசல்ல விட்டுட்டு தானே வீட்டுக்குள்ள போகணும். அதே மாதிரி ஆண்டவனுடைய சன்னிதானத்துக்கு போகும்போது நம்மளுடைய பிரச்சனைகளை மறந்து கடவுளை மட்டுமே நம்பி கடவுளின் கருத்தை தீர்ப்பான் என்று அவன் மன முறையே ஒரே எண்ணத்தோட நீங்கள் கடவுளை வரணும். அது கஷ்டம்தான், நான் ரொம்ப சுலபமா சொல்லிடுவேன், அது உங்களுக்கு கஷ்டம். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், நீங்க 2 நிமிஷம் 2 நிமிஷம் உங்க மனசுக்குள்ள நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை சொல்லு. இந்த நமோ நாராயணாங்கிற மந்திரம் வந்து சாதாரண மந்திரம் இல்லை. இது ஏதோ போனா அந்த சாமி சொன்னாரு, அது ஏதோ ஒரு வார்த்தை ரேடியோதான் கேட்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த ஓம் என்று ஓம் நமோ நாராயணா சொல்றோம் இல்லையா, இந்த ஓம் என்கிற சத்தம் என்னன்னு கேட்டா அதுதான் நம்மளுடைய உயிர். அந்த ஓம் என்பதுதான் இறைவனுடைய வடிவம். நமோ அப்படின்னு நாம சொல்றது வணங்குகிறோம். நாராயணா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, என் உடம்பிற்குள் என் மனதிற்குள் இருப்பவரை உடம்பிற்குள். கடவுள்னா என்ன? கடவுள்னா உடம்பு. உடம்பை கடந்து உள்ளே இருப்பவன் கடவுள். நாராயணா என்பதும் அதுதான். ஆக நீங்க ஓம் நமோ நாராயணான்னு சொல்லும் போது உங்க மனது தெளிவு வரும், உங்க புத்தி தெளிவு வரும், உங்க சிந்தனை தெளிவு வரும். எல்லா பிரச்சனைகளையும் மறந்து கடவுள்கிட்ட உண்மையாலுமே உங்க பிரச்சனைய புரிஞ்சுக்கிறது நீங்க திரைய விலக்கி காட்டுவீங்க. பாண்டிச்சேரி ஸ்டேஷன்ல கேட்கணும் நம்ம திருப்போம் இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு கிடைக்குது இல்லையா, அதே போன்ற ஃப்ரீக்வன்சி தான் இந்த நமோ நாராயணாங்கிற மந்திரம். இந்த மந்திரத்தை மீண்டும் 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 நீங்க சொல்ல சொல்ல உங்க மனதில் இருக்கிற திரைகள் விலகும், உங்க துயரங்கள் விலகும். அது கடவுளுக்கு தெரியும், கடவுளுக்கு கண்டிப்பா தெரியும். இங்க நீங்க உங்க குறைகளை சொன்னீங்க இல்லையா, உங்க குறைகள் தெரிவதற்காக, உங்களுக்காக, உங்கள் குழந்தை வளர்ச்சிக்காக, உங்கள் குழந்தை உயிர் தங்குவதற்காக, உங்கள் கணவனாக வருவதற்காக நான் அடுத்த மாதம் வரையிலும் தொடர்ந்து பூஜை செய்கிறேன். உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். என்னைக்குமே உங்களுக்காக நீங்க வேண்டதை விட உங்களுக்காக உங்க அம்மா வேண்டது, உங்க அப்பா வேண்டது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? நம்மளை விட நம்ம குழந்தைகளை யார் நேசிக்க முடியும்? நாம தான் நேசிக்க முடியும் இல்லையா? அம்மா என்ற உறவுக்கு அடுத்த உறவு கிடையாது. அதனால உங்க பிரச்சனைய என்னுடைய சொந்த பிரச்சனையா எடுத்துக்கிட்டு உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். அடுத்த மாதத்திற்குள்ள உங்க பிரச்சனையை கொஞ்சமாவது தீரும்.
நீங்க தொடர்பு ஒரு 3 மாதம் வாங்க, படிப்படியா உங்க பிரச்சனை எல்லாமே வரை. நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு 100% உத்தரவாதம் தரேன். இங்க வந்திருக்க எல்லாரும் பேரும் எனக்கு தெரியாது, நீங்க எந்த ஊருங்கிறது எனக்கு தெரியாது, உங்களை இருக்கும்போது நான் பார்த்துருக்கேனா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க எல்லாருடைய மனசு எனக்கு, உங்க எல்லாருடைய மனசு எந்த அளவுக்கு துயரமா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆகவே உங்கள் துயரத்தை நான் அறிவேன். நான் உங்களுக்காக கடவுளிடம் முறையிடுகிறேன். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை இறைவன் முடிவுகளுக்கு ஏற்றுவான். நீங்க அதுக்கு என்ன நம்புறீங்களோ இல்லையோ, கடவுளை நம்புங்க. நான் மனுஷன், சாதாரண மனுஷன், உங்களை மாதிரிதான் நானும். எனக்கு ஒன்றும் விஷயமா கொம்பு கிடையாது, நான் சாதாரண ஆள்தான். என்ன நீங்க வீட்டு வேலை அதிகமா செஞ்சு கடவுளை மறக்கிறீங்க, எனக்கு கடவுளை செஞ்சுக்கிறத தவிர வேலை இல்லை. இவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க ஒரு நாளைக்கு 2 நிமிஷமாவது கண்டிப்பா கடவுளை நினைங்க. ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுங்க. இப்போ மீண்டும் ஒரு முறை கையில உயர தூக்கி நாம் நாராயணன் அழைப்போம். ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, படிப்படியா குறையும். அவருடைய மனசுல நான் சொன்ன மாதிரி கூட காலையிலே ஒரு 10 நிமிஷம், இரவு உறங்குவதற்கு முன்னால ஒரு 10 நிமிஷம். நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவரா இருக்கலாம், மதம் இருக்கு. கடவுளுக்கு எல்லா பேரும் உண்டு. கிருஷ்ணான்னு கூடலாம், கிறிஸ்துவும் கூடலாம், தப்பு இல்லை. உங்க மனசுக்குள்ள நமோ நாராயணா என்று நீங்க மீண்டும் மீண்டும் காலையிலே ஒரு 1/2 மணி நேரம், இரவுல உறங்க போறதுக்கு முன்னால ஒரு 1/2 மணி நேரம் நீங்க சொல்லுங்க. ஒரு 10-15 நாளையிலேயே உங்களுக்கு இத்தனை வருடம் அழுத்திக் கொண்டிருந்த உயரத்திலிருந்து நீங்க விடுதலை அடைந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நீங்க சாதாரண மனிதனா ஆகுவதை நீங்க பார்ப்பீங்க. அப்படி ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நானும் எவ்வளவோ பெரிய நோய்கள் இல்லை. இந்த 5 வயதில் எனக்கு மூளை காய்ச்சல், முளைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மாவுடைய பிரார்த்தனை, எல்லாருடைய பிரார்த்தனை உங்க முன்னால் வருது. இன்னைக்கு நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னா நான் என் வாழ்க்கையில கட்டல, நான் அறிந்ததான் சொல்றேன். ஆகவே உங்க கஷ்டம் கண்டிப்பா தீரும், கவலைப்படாதீங்க. நிச்சயமா தீரும். கிறிஸ்துவனுடைய சம்சாரம் இருக்குவாமா. வெயிட் பண்ணுங்க. சொந்த வீட்டுக்கு போன உடனே குழந்தைங்க
குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி நீங்க வாங்கம்மா. அந்த அம்மா உங்களே தான் வெயிட் பண்ண